ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது மீனவனின் கடல் வாழ்க்கை கதையின் தொடர்ச்சியின் இரண்டாம் பாகத்தை இப்போது நாம பார்க்க போகின்றோம். கடல் மீது படகு மிதந்து கொண்டிருந்தது. வானம் நீளமாக இருந்தாலும் அதன் அடியில் கடலின் அலைகள் அடிக்கடி சத்தம் எழுப்பின. கார்த்திக் தன் நண்பர்களான செல்வம், மாரியப்பன், ராமு ஆகியோருடன் வலை வீசத் தொடங்கினான். இங்க பாரு, அலைகள் நன்றாக இருக்குது, இங்க வலை போடலாம் என்று செல்வம் சுட்டிக்காட்டினான். அனைவரும் சேர்ந்து வலை வீசினர். வலை கடலுக்குள் ஆழமாக சென்று மறைந்து விட்டது. காத்திருக்கும் அந்த சில நிமிடங்கள் எப்போதுமே மீனவர்களின் மனதை கலக்கச் செய்வது. வலைகள் நிறைய மீன்களுடன் திரும்புமா, அல்லது வெறும் நீருடன் காலியாக வருமா? அந்த கேள்வி ஒவ்வொரு முறையும் உயிரின் விளையாட்டு போலவே இருக்கும். சிறிது நேரம் கழித்து வலைகளை இழுக்கத் தொடங்கினர். வலை கனமாக இருந்தது. கார்த்திக்கின் முகத்தில் சிரிப்பு தெரிந்தது. மச்சான், நம்மளுக்கு இன்று கடல் கொஞ்சம் தயவா இருக்குது போல என்று அவன் கூறினான். வலை மேலே வந்ததும் அதில் துள்ளிக் கொண்டிருந்த நெத்திலி, சாம்பல், சில வலைக்குள் சிக்கிய பெரிய வௌவால் மீன்கள் எல்லாம் கண்ணுக்கு விழுந்தது. நண்பர்களின் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. ஆனால் கடல் எப்போதுமே ஒரே மாதிரி நடக்காது. அதுவே மீனவர்களின் வாழ்க்கையை சோதிக்க வைக்கும். சிறிது நேரம் கழித்து வானம் மேகமூட்டமாக மாறத் தொடங்கியது. காற்றின் வேகம் அதிகரிக்கத் தொடங்கியது. அலைகள் படகை உயர்த்தி பின் தள்ளியது. கார்த்திகா, காற்று சின்ன புயலுக்கு முன்னோட்டமா இருக்கு. நம்ம வலைகளை எடுத்துக்கிட்டு கரைக்கு திரும்பலாமே என்று மாரியப்பன் சொன்னான். ஆனால் கார்த்திக் நிமிர்ந்து, இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க. நம்ம வலைகளில நல்ல மீன் விழுந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்துதான் போகணும். இல்லனா நாளைக்கு குடும்பத்துக்கு உணவு எப்படி கிடைக்கும் என்றான். அவனுடைய மனதில் இருந்தது மனைவி மீனா, மகன் அருண். அவர்கள் பசிக்காமல் இருக்க வேண்டியதுதான் அவனுக்கு பெரிய கடமை. காற்று பலமாகியது. படகின் பக்கங்களை அலைகள் மோதின. படகு ஆடிக்கொண்டே இருந்தது. மச்சான், இது நல்ல அறிகுறி இல்ல. கடல் கோபம் காட்டுது என்று ராமு அஞ்சிக் கொண்டான். ஆனால் கார்த்திக்கின் கண்களில் பயம் இருந்தாலும் அவன் அதை வெளிப்படுத்தவில்லை. அவன் நண்பர்களின் மனம் தளரக்கூடாது என்பதற்காகவே உறுதியான குரலில், நம்ம படகு கடல் தாண்டிச்சிட்டு தான் வரணும். கடல் எப்பவும் எங்க தாயாதான். நம்மள சோதிச்சாலும் நம்ம காப்பாத்துவாள்னு நம்புறோம் என்றான். சிறிது நேரத்தில் வானம் கருமேகத்தால் மூடப்பட்டது. மின்னல் பிளந்து இடிமுழக்கம் கேட்க ஆரம்பித்தது. அலைகள் இன்னும் மோசமாய் மோதின. அந்த நேரத்தில் கார்த்திக்கின் நினைவில் அருணின் முகம் தென்பட்டது. அப்பா பெரிய மீன் பிடிச்சிட்டு வா என்று சொன்ன அந்த சிரிப்பு அவனுக்கு தைரியம் கொடுத்தது. நம்ம எப்படியும் கரைக்கு போனாகணும். எல்லோரும் சேர்ந்து படகை சமநிலையில் வைத்துக்கோங்க என்று கார்த்திக் கத்தினான். மீனவர்கள் அனைவரும் ஒருமித்து வேலை செய்தார்கள். ஒருவர் ஓரமாக நீரை கையால் எடுத்து வெளியே தள்ள, இன்னொருவர் படகின் முன்பகுதியை பிடித்துக் கொண்டான். கடலின் கோபம் மிகுந்தாலும் அவர்களின் மனதின் துணிவு அதைவிட வலிமையாக இருந்தது. அழகியூர் கிராமத்தில் அப்போது மக்கள் கூடிக்கொண்டிருந்தனர். வானம் இருண்டு காற்று பலமாக வீசத் தொடங்கியதால் ஒவ்வொருவரும் கடற்கரைக்கு சென்று தங்கள் கணவர்களையும் மகன்களையும் எதிர்பார்த்து காத்திருந்தனர். மீனா அருணை கையில் தூக்கி கொண்டு கண்களை கடல் வழியிலேயே வைத்திருந்தாள். என் கார்த்திக் எங்கே இருக்கானோ? கடல் அவனை பாதுகாத்திருப்பாளா என்று மனதில் பிரார்த்தித்தாள். அவள் அருகில் இருந்த சின்னம்மாள், என் கண்ணே, பயப்படாதே. கடல் எப்போதுமே நல்ல மனசுக்காரிகளை காப்பாற்றும். கார்த்திக் ஒரு நேர்மையான பையன், அவனுக்கு எதுவும் ஆகாது என்று ஆறுதல் கூறினாள். இக்கதையின் தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் எதிர்பாருங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் விசுவல் வெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.